அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சூப் செய்யலாம் பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி என்னென்ன தேவைப்பொருள் பார்க்கலாம். முதல் பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி பொடிசாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டுக்கிறேன். உங்கள் ஆப்ஷன் தான், என்ன வேணாலும் விட்டுக்கலாம், நெய் வேணாலும் விட்டுக்கலாம். இப்போ பொடிசாக நறுக்கினதை எடுத்து போட்டு வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கிட்ட பிறகு வெங்காயத்தை போடுறேன். போட்டு அது ஒரு வதக்கி எடுத்துக்கணுங்க. இது வந்து டயட்டில் இருக்கவங்க மார்னிங் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கொத்தமல்லியை இப்போ நான் போடுறேன். போட்டு அதுவும் ஒரு வதக்கி இருக்கிறேன். மார்னிங் டயட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது எடுத்துக்கோங்க, நல்லா டைஜஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் நான் தண்ணி போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி அளவு வேணுமோ அது அந்த அளவு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, 2 பேர் செய்கிறதுனால அதுக்கு தகுந்த தண்ணியை போட்டுக்கிறேன். இப்போ ஒரு உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சோண்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மிளகு போடுறேன், கொஞ்சோண்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்தோடனே நான் எக்ஸ்ட்ரா வச்சுருந்த கொத்தமல்லியை கட் பண்ணி மேலே தூவி போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் எலுமிச்சமும் புழிஞ்சி விட்டுக்கிறேன். இதை ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் தாங்க போடணும். லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். ஓகேங்களா, அது போட்ட பிறகு ரொம்ப கொதி விடக்கூடாது. ஓகேங்களா, இதே மாதிரி இங்கே பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு நிறையா சூப் வகைகள், நிறையா சமையல் டிப்ஸ்லாம் வேணும்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மார்னிங் டயட்டில் இந்த மாதிரி சூப் எடுத்துக்கலாம். நெய் வந்து குட் ஃபேட் தான், பேட் ஃபேட் கிடையாது. ஓகேங்களா, அல்லாஹ் ஹாஃபிஸ்.